வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கேசிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். இந்த கேரளா லாட்ரி சர்டைன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து வின்னிங் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 887 அப்படின்றதான் வந்து இன்றைக்கான வின்னிங் ரிசல்ட்டு. நம்ம நேற்று கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 877 அப்படின்றதான் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங். சரிங்களா? ஸோ ஏசியில் பார்த்தீங்கன்னா 87 கரெக்டாக வந்து பாஸ் ஆகிருக்கு நம்ம எடுத்த கெஸ்ஸிங்கில். 77 வந்து பிசியாக கொடுத்துருக்கேன். ஆனால் 77 வந்து இன்னைக்கு வராமல் 87 அப்படின்ற நம்பர் வந்து பிசியில் வந்து அடிச்சிருக்கான். ஓகேங்களா? ஸோ நம்ம எடுத்த ரூட்டு கரெக்டாக அவன் இன்னுமே வந்து 77 பிசியில் பெண்டிங் வச்சுருக்கான். ஸோ இந்த மாதம் வந்து என்னைக்காவது ஒரு நாள் வந்து சேம் இதே மாதிரி பேட்டர்ன் வந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு பிசி மறுபடியுமே ரிமைண்ட் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு போன மாதம் வந்து என்னென்னலாம் நம்பர் பெண்டிங் வச்சானோ அதை எல்லாமே இந்த மாதம் கரெக்டாக அடிச்சிட்டு இருக்கான். ஸோ அந்த ஒரு மெத்தடில் தான் நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வந்து 77 வந்து கொடுத்துருந்தேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 77 இல்லாமல் 87 அப்படின்ற நம்பர் வந்து பிசியில் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம எடுத்த ரூட்டு கரெக்டு. ஆனால் ஒரு நம்பர் மட்டும் மாறி 87 அப்படின்ற நம்பர் வந்து பிசியில் வந்து அடிச்சிருக்கான். சரிங்களா? ஸோ நம்ம எப்படி எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 77 வந்து ஏசி, 77 வந்து ஏபி அப்படின்னு அடிச்சிருக்கான். பெண்டிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பிசியில் 77. ஸோ அதே மாதிரி நமக்கு ஏ போர்டில் வந்து 8 வரும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து கெஸ் பண்ணி வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான் நமக்கு இன்றைக்கி ஏ போர்டில் வந்து கரெக்டாக 7, ஏசியில் வந்து 87 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கான். ஸோ நமக்கு ஒரு நம்பர் அதாவது 77 எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஆனால் வந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 87. ஸோ ஜஸ்ட் மிஸ்ஸில் வந்து ஒரு நம்பர் வந்து நமக்கு பிசியில் வந்து கிடைக்காம போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பேட்டர்னில் நமக்கு நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 87 வந்து பிசியில் போன மாதம் வந்து 3 வாட்டி வந்து ஆடியிருப்போம். ஓகேங்களா? மந்த் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்க அப்படின்னா 487, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 287, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 687 அப்படின்ற நம்பர் வந்து 3 வாட்டி வந்து கரெக்டாக வந்து கேமில் எடுத்து ஆடியிருப்பான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதம் வந்து 887. ஓகேங்களா? இதில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவன் ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே முடிச்சிட்டான். ஓகேங்களா? 2, 4, 6 இன்னைக்கு வந்து 8 அப்படின்னு சொல்லி ஈவன் நம்பர்ஸ் 87ல் இந்த 2, 4, 6, 8 அப்படின்ற நம்பர் வந்து முடிச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து நேற்று வந்து அந்த கெஸ்ஸிங் 77 வந்து கரெக்டாக வந்ததுனால பிசியில் வந்து 77 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? இது வந்து நான் 2, 4, 6 அப்படின்றது வந்து நமக்கு ஈவன் நம்பர்ஸில் வந்து வந்திருக்கு. ஸோ 87 வந்து கரெக்டாக கேமில் எடுத்து ஆடிருக்கான். அந்த 87 எங்கெல்லாம் ஆடிருக்கானோ அங்கெல்லாம் அது கீழே வந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 487 அப்படின்ற நம்பர் அடிக்கும்போது நமக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 530 ரிசல்ட். சரிங்களா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 287 அப்படின்னு அடிக்கும்போது 068. அதுக்கு அடுத்து 687 அடிக்கும்போது 370. ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு நம்பர் நமக்கு கரெக்டாக வந்து வந்துட்டே இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4, 2 அப்படின்னு அடிக்கும்போது ஏ போர்டு வந்து 0, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சி போர்டு வந்து 0. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 687 அடிக்கும்போது நமக்கு சி போர்டில் வந்து 0. ஓகே, 4, 6 வந்து 0 வந்துருச்சு. ஸோ 2, 8 2க்கு வந்து ஏற்கனவே 0 வந்துருச்சு. ஸோ 8க்கு நமக்கு நாளைக்கு ஏ போர்டில் வந்து 0 வரும். ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா நமக்கு சி போர்டில் 2 வாட்டி 0 வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த பேட்டர்ன் அடிக்கும்போது அவன் 2 வாட்டி வந்து சி போர்டில் 0 கொடுத்துட்டான். அதாவது 530, அதுக்கு பார்த்தீங்கன்னா 370 அப்படின்ற நம்பர் வந்து 30, 70ன்னு பிசியில் வந்து அடிச்சிட்டான். ஓகேங்களா? அதுக்கடுத்து 287க்கு பார்த்தீங்க அப்படின்னா 06. இங்கே எப்படி வந்து 30, 70 அப்படின்னு அடித்தானோ இந்த 06 அப்படின்னு அடிக்கும்போது நமக்கு ஒரு நம்பர் வந்து அவன் ஆப்போசிட் பண்ணியிருக்கான். இங்கே வந்து ஏ போர்டு வந்து இப்போ 0. ஓகேங்களா? ஸோ ஏ போர்டில் 0 வருது அப்படின்னா நமக்கு பிசி போர்டு என்னவா வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா ஏதோ ஒரு நம்பர் வந்து நமக்கு 0 அப்படி பார்க்கும்போது அவன் 2 வாட்டி வந்து ஜி போர்டில் வந்து 0 அடிச்சிட்டான். ஸோ ஒரு வாட்டி வந்து 287 ஏ போர்டில் ஒரு வாட்டி அடிச்சிருக்கான். ஸோ அப்போ அந்த ஏ போர்டை மறுபடியும் அவன் வந்து 0 எடுக்கிறான் அப்படின்னா இந்த 887க்கு வந்து ஏ போர்டு வந்து 0 எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவன் அப்படி எடுக்கிறான் அப்படின்னா நமக்கு பிசி போர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு எப்படி வந்து 487 கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பரை மட்டும் திருப்பி
பண்ணியிருப்பான், ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணியிருப்பான். 53 அப்படின்ற நம்பர் வந்து வந்திருக்கும். அதாவது 48க்கு வந்து 53. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 287ன்னு பார்க்கும்போது ஒரு நம்பரை மைனஸ் பண்ணி 8 வந்து சேமாக வச்சுருப்பான். 87க்கு வந்து 68. ஸோ சேமாக வச்சுட்டான். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 687க்கு வந்து எப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னா ஒரு நம்பர் மட்டும் திருப்பி 37 அப்படி இந்த 87க்கு வந்து 37 அப்படின்ற நம்பர் வந்து வச்சுருப்பான். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ப்ளஸ் பண்ணியிருப்பான், இங்கே வந்து மைனஸு, இங்கே வந்து ஆப்போசிட், அதாவது பவர் நம்பர். ஓகேங்களா? பவர் நம்பர் அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது சேம். ஓகேங்களா? ஸோ பவர் நம்பர் வச்சுட்டு ஒரே ஒரு நம்பர் சேம். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இன்னைக்கு அதாவது 887க்கு எப்படி திருப்போம், ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ ஒரு ப்ளஸ்ஸு மைனஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 நம்பருமே ஆப்போசிட் பண்ணுறான் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே வந்து ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம வந்து போன மாதம் வந்து ஒரு சில நம்பர்லாம் வந்து பெண்டிங் வந்து சொல்லியிருந்தோம், அதாவது ஃபாலோஅப்பில் வந்து சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபாலோஅப்பில் நமக்கு வந்து பிசியில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு நம்பர் வந்து வந்திருக்கும். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஏசியில் வந்து 23, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசி 23, ஏபி 23. ஓகேங்களா? ஸோ 2 வாட்டி வந்து ஏசியில் 23 அதோட ஏபியில் வந்து 23. போன மாதமே நான் வந்து அந்த 23 பிசியில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அவன் 28 தான் அடித்தானே தவிர்த்து 23 இப்போ வரைக்குமே அவன் பெண்டிங் வச்சுருக்கான். 73 கூட அடிச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி அடித்தான் அப்படின்னா கூட நமக்கு 73 கூட கேமில் அடிச்சிட்டான். ஆனால் அந்த 23 இன்னுமே வந்து பெண்டிங் வச்சுருக்கான். ஓகேங்களா? ஸோ நமக்கு நாளைக்கு ஒரு வேளை வந்து இந்த 887ல் வந்து நமக்கு ஒரு 2 நம்பருமே திருப்புறான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஸ்வாப் பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ 023 அப்படின்ற நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு. ஏன்னா 7ஓட பவர் நம்பர் வந்து 2, 8ஓட பவர் நம்பர் வந்து 3. சரிங்களா? ஸோ இந்த 73 அப்படின்ற நம்பர் வந்து கரெக்டான ஒரு பேட்டர்னில் வந்து நிற்கிது. ஸோ பிசியில் நாளைக்கு 23 ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் பிசியில் வந்து 23 அப்படின்ற நம்பர் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். நாளைக்கு இந்த பேட்டர்னில், ஏன்னா இந்த 87 நமக்கு போன மாதம் பார்க்கும்போது கரெக்டாக 3 வாட்டி 87 அடிச்சிருக்கான். அப்போல்லாம் வந்து என்னென்ன பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தானோ அதை வச்சு தான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு கெஸ்ஸிங் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ 023 அப்படின்ற நம்பர் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ நாளைக்கு ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிசியில் 23 ட்ரை பண்ணிக்கலாம். 023 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நம்பரை மட்டும் அவன் திருப்புறான், இல்லை ஒரு நம்பர் சேமாக வைக்கிறான் அப்படின்னா 073 அப்படின்ற நம்பரும் வந்து வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒரு நம்பரை வந்து நம்ம ப்ளஸ் பண்ணியோ இல்லை மைனஸ் பண்ணியோ இல்லை வந்து நமக்கு, ஏன்னா பேட்டர்ன் வைஸ் பார்க்கும்போது இந்த 487, 287, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 687 அப்படின்ற நம்பரில் கண்டிப்பாக வந்து ஒரு நம்பரை வந்து திருப்புறான். ஓகேங்களா? ஸோ ஒரு நம்பர் வந்து ஆப்போசிட் பண்ணி ஒரு நம்பரை ஸ்வாப் பண்ணி சேமாகவும் கொடுக்குறான், இல்லை ப்ளஸ்ஸு மைனஸ் பண்ணி கொடுக்குறான். ஓகேங்களா? ஸோ அப்படி நமக்கு பார்க்கும்போது இந்த நம்பர் 023 அப்படின்ற நம்பர் வந்து கரெக்டான பேட்டர்னில் வந்து வந்துச்சு. ஸோ என்னோட கெஸ்ஸிங் படி 023 நாளைக்கு எக்ஸ்பெக்ட். அப்படி இல்லைனா 073 அப்படின்ற நம்பரும் வந்து நாளைக்கு வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இல்லை இந்த பேட்டர்னை வச்சு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கெஸ்ஸிங் நம்பர் என்னை விட பெட்டராக கிடைக்கிது, இல்லை இந்த ஃபார்மேஷனில் நம்பர் வந்து நாளைக்கு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த நம்பரும் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம். இது முழுக்க முழுக்க என்னோட கெஸ்ஸிங் மட்டும்தான். பேட்டர்னை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ நம்பர் ஃபார்மேஷன்னு உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இதே மாதிரி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.